flip flop பார்த்தோம் இல்லீங்களா, அதோட அடுத்த வெர்ஷன் அதாவது clocked SR flip flop. SR flip flopக்கும் clocked SR flip flopக்கும் என்ன வித்தியாசம்? SR flip flopல நீங்க இன்புட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணி அவுட்புட்டை மாத்துறீங்க. clocked SR flip flopல இந்த மொத்த flip flopமே clock சிக்னல் கண்ட்ரோல்ல வந்துடும். அதாவது நீங்க என்ன வேணாலும் இன்புட் கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா கிளாக் பல்ஸ் கொடுத்த பிறகுதான் உங்களுக்கு அவுட்புட் சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? நீங்க எஸ்க்கும் ஆருக்கும் என்ன வேணாலும் இன்புட் நீங்க மாத்தி கொடுக்கலாம், அவுட்புட் மாறாது. எந்த ரியாக்ஷனும் அவுட்புட்ல இருக்காது, எந்த சேஞ்சஸும் அவுட்புட்ல இருக்காது. கிளாக் பல்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கிளாக் பல்ஸ் ஒரு கிளாக் பல்ஸ் தான் அது அவுட்புட் சேஞ்ச் ஆகும். அப்ப கிளாக் பல்ஸ் உடைய கண்ட்ரோல்ல வந்துடும் இந்த எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். அதனால இது பேரு கிளாக் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் சொல்றேன். இங்க நான் ஒரு காலம் ஒண்ணு புதுசா நான் வந்து கிரியேட் பண்றேன், உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் கிளாக். இது மட்டும் கொடுத்தா பத்தாது, இது நான் வந்து கிளாக் பல்ஸ் கொடுக்கணும், கொடுத்தாதான் சேஞ்ச் ஆகும். ஹை லெவல்னா 1, இதை நான் அந்த இடத்துல கொடுக்க போறேன். இதை கொடுத்த பிறகு இந்த இன்புட் எஸ்ஆர் இன்புட் இல்லையா, 00 இல்ல 01 இல்ல 10 இல்ல 11 எது வேணாலும் இருக்கணும். இதை கொடுத்துட்டு இதை நான் கொடுத்தாதான் அவுட்புட்டை நான் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும். இதை கொடுக்காம இதை மட்டும் கொடுத்தனா எந்த விதமான மாற்றம் நீங்க எதிர்பார்க்கிற மாற்றம் எதுவுமே நடக்காது. அப்ப நீங்க 01 கொடுத்தாலும் ரீசெட் ஆகுமா? ஆகாது. 10 கொடுத்தா செட் ஆகுமா? ஆகாது. ஆனா இத கொடுத்துட்டு நீங்க கிளாக் பல்ஸ் கொடுத்தாதான் செட்டோ ரீசெட்டோ நடக்கும். அதுதான் புதுசா நம்ம இதை சேர்க்கணும். ஓகே, அப்ப இது ஹை லெவல் அப்படின்னா எப்போ ஆல்வேஸ் இட் இஸ் 1, ஆல்வேஸ் இட் இஸ் 1. ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப S = 0, R = 0. இங்க 0னா பாத்தீங்க இது 1, இது 1, அப்ப இது 1, இது 1. நாண்டிகேட்டோட ட்ரூத் டேபிள் தெரியும் உங்களுக்கு. 01னா இது 1, 10னா இது 1. ரைட்டா? சரி, இப்போ நம்ம ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோமே. என்ன எழுதிருக்கோம் ட்ரூத் டேபிள்ல? நோ சேஞ்ச் அப்படின்னு எழுதிருக்கோம். நோ சேஞ்ச் அப்படின்னு நம்ம எழுதிருக்கோம். பட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து அது சேஞ்ச் ஆகுதானே செக் பண்ணுவோமா? ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து சேஞ்ச் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஏன்னா நான் சும்மா நோ சேஞ்ச் அப்படின்னு ஏதாவது ஒரு அவுட்புட் வரும், அந்த அவுட்புட் ஏற்கனவே இருந்ததா இல்லையான்றது நமக்கு தெரியாது. அதனால நான் என்ன பண்றேன், இங்க 0ன்னு கொடுத்துருக்கேன், இங்க 1ன்னு கொடுத்துறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா qn = 0, qn bar = 1. இது என்ன சொல்லிருக்கேன், நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இது எக்ஸிஸ்டிங் அவுட்புட், கரண்ட் அவுட்புட், latch. இதுதான் நான் என்ன சொன்னேன் இல்லையா, latch சர்க்யூட். இது எக்ஸிஸ்டிங் அவுட்புட். இந்த எக்ஸிஸ்டிங் அவுட்புட் மாறாதுன்னு நான் இங்க எழுதிருக்கேன். அதை நான் ப்ரூவ் பண்ணலையே, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து ப்ரூவ் பண்ணலையா. நீங்க என்ன வேணாலும் கொடுக்கலாம். நீங்க இங்க 1 கொடுத்து இங்க 0 கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்ல இங்க 0 கொடுத்து 1 கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், தப்பே இல்லை. நான் இப்ப இங்க 0 இங்க 1 கொடுத்து இது கரண்ட் இன்புட். நான் என்ன பண்ண போறேன், qn+1 என்ன வருதுன்னு நான் பார்க்க போறேன். qn+1 பார் என்ன வருதுன்னு நான் செக் பண்ண போறேன். இது அப்படியே வருதா இல்ல மாறுதான்னு செக் பண்ணுவோம். சரியா? இங்க 1, இங்க 1, இந்த 0 இங்க கொண்டு வந்தேன். this is 0, this is 1, this is 0, இந்த 0 இங்க வந்தது இல்லையா, 0, இந்த 1 இங்க 1 என்ன ஆகும், 1 0, 0 என்ன ஆகும், 1. மறுபடியும் ரவுண்ட் பாருங்க, இந்த 1 தானே, இந்த 1 இங்க போகுது, இந்த 0 இங்க வருது, இங்க போற 1 இங்க வர 0 மாறுதா? மாறுதா? அப்படிதான் 1 0, 0 1. சரிங்களா? எந்த மாற்றமாக நடந்திருக்கா? ஒண்ணுமே நடக்கல. அப்ப qn = 0, qn bar = 1. இது அப்படியே தான் இப்போ புதுசா நம்ம 00 கொடுத்த பிறகும் வருது அப்படின்னா 0 1. அதனால தான் நான் சொன்னேன் இதுவும் சேமா இருக்கு. அதனால ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸும் புதுசா வந்திருக்க ஸ்டேட்டஸும் மாற்றம் அடையவில்லை. அதனால நோ சேஞ்ச். அதே மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இங்க 1 0 ஏற்கனவே இருந்தாலும் திரும்பவும் உங்களுக்கு இந்த S = 0, R = 0 வந்தாலும் 1 0 தான் இருக்கும், மாறாது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்தது
செக் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இப்போ நான் என்ன பண்றேன், s ஈக்குவல் டு 0 r ஈக்குவல் டு 1 r ஈக்குவல் டு 1. இது கிளாக் எப்போதும் 1 வச்சுக்கோ, கிளாக் சிக்னல் கொடுத்தோம் 1. இப்போ 0 1, இப்போ இந்த 0 1னா என்ன வரும் 1, 1 1னா இது என்ன ஆயிடுது 0. ரைட்டா? s ஈக்குவல் டு 0 r ஈக்குவல் டு 1. இது ரெண்டு 1 1 ஆயிடுது. 0 1னா அவுட்புட் 1, 1 1னா அவுட்புட் 0. இந்த 0 இங்க வருதா, இந்த 1 இங்க வருதா, 1 1 1 கொடுத்தா அவுட்புட் 0, 0 0 கொடுத்தா இங்க இந்த 0 இங்க வந்துருது 0, இந்த 0 கொடுத்தா 1. சரிங்களா? இந்த 1 தான் இங்கே இருக்கும், இந்த 0 தான் இங்கே வருது, இந்த 1 தான் இங்கே இருக்கும், இந்த 0 தான் இங்கே வருது. மாற்றமே இல்லை. நீங்க எத்தனை தடவை ரிப்பீட்டடா பார்த்தாலும் இந்த 0 தான் இங்க வந்துட்டு இருக்கு, இந்த 1 தான் இங்க வந்துட்டு இருக்கு. இந்த 1 1 இருந்தாலும் இங்க 0 தான், 0 0 தான் இங்க 1 தான். இப்போ என்ன இருக்கு, இந்த ஃபிளிப் ஃப்ளாப் ரீசெட் ஆயிருக்கு. ஃபிளிப் ஃப்ளாப் என்ன இருக்கு, ரீசெட் ஆயிருக்கு. ஃபிளிப் ஃப்ளாப் என்ன இருக்கு, ரீசெட் ஆயிருக்கு. ஓகே. அடுத்து மூணாவது இந்த ரெண்டு இன்புட் பார்த்து, மூணாவது இன்புட் பார்த்து, மூணாவது இன்புட் பாத்தீங்கன்னா s ஈக்குவல் டு 1 r ஈக்குவல் டு 0. பார்த்து பாப்பா, s ஈக்குவல் டு 1 r ஈக்குவல் டு 0. இது எப்போது 1 தான். கிளாக் பல்ஸ் கொடுத்து ஓகே, இதை எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். 1 1 என்ன வரும் அவுட்புட் 0, 1 0 அவுட்புட் 1. ரைட்டா? 1 1 அவுட்புட் 0, 1 0 அவுட்புட் 1. இதை எடுத்துவாங்க 0 இல்லையா, இது 0. இதை கொண்டு இங்க வைங்க, இது 1. சரியா? இந்த 0 எடுத்து இங்க வச்சுட்டேன், இந்த 1 இங்க போகுது. 0 1 என்ன வரும் 1, 0 1 என்ன வரும் 1. இந்த 0 1 1, 0 1 1, இந்த 0 1 1. இப்ப பாருங்க, திரும்ப ஒரு தடவை ரிப்பீட்டா செக் பண்ணி பாருங்க. இந்த 1 அடிச்சா இது மாறல, ஆனா இந்த 1 இங்க வந்துரும்ல, இந்த 1 இங்க வந்துரும் இல்லையா, 1 1 என்ன ஆயிடும் 0 ஆயிடும். திரும்ப ரிப்பீட்டா செக் பண்ணி பாருங்க. இப்ப இது 0 மாறிடுச்சு இல்லையா, இந்த 0 கொண்டு இங்க வைங்க, என்ன ஆயிடும் 0 0 கொடுத்தாலும் 1 தான். இந்த 1 இங்க வந்துருச்சு, 1 1 0, 0 0 1, 1 1 0, 0 0 1. அவ்வளவுதான் மாறும், வேற இதுக்கு மேல மாற போறது. அப்ப 0 0 அவுட்புட் q ஈக்குவல் டு 1, 1 1 q பார் ஈக்குவல் டு 0. இப்போ q ஈக்குவல் டு 1 அப்படின்னா இந்த ஃபிளிப் ஃப்ளாப் என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஃபிளிப் ஃப்ளாப் என்ன ஆயிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஓகேவா? நாலாவது பாருங்க, ரெண்டுமே 1 தான். அதாவது s 1 r 1. S1 R1. பாருங்க 1 1 என்ன வரும் 0, 1 1 0. இந்த 1 இங்க வந்துருக்கு இல்லையா 1, இந்த 0 இங்க போடுது இல்லையா 0. பாருங்கப்பா 0 0 அவுட்புட் 1, 1 0 அவுட்புட் 1. திரும்ப இந்த 1 இங்க கொண்டு போங்க, 1 0 அவுட்புட் 1, 1 0 அவுட்புட் 1, 0 1 அவுட்புட் 1, 1 0 அவுட்புட் 1. அவ்வளவுதான். இந்த மாற்றம் நீங்க எத்தனை தடவை சுத்தி சுத்தி வாங்க, திரும்ப திரும்ப செக் பண்ணி பாருங்க. வந்தாலும் இது 1 இது 1. நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு ஃபிளிப் ஃப்ளாப்ல ரெண்டு அவுட்புட்டும் ஒரே மாதிரி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம என்ன சொல்லிருக்கோம், நாட் அலவுட், ஃபர்பிடன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப இது இந்த 1 1 கொடுக்கிறது நம்ம வந்து அலோவ் பண்றதே இல்லை. பிகாஸ் போத் ரெண்டு அவுட்புட்டுமே Q அண்ட் Q பார் ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும். 1 1 வரதை நம்ம வந்து லாஜிக்கலி நம்ம இட் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? இதுதான் வந்து கிளாக் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். புரியுதுங்களா உங்களுக்கு?